பண்ணி முடிச்சுக்கோங்க. நாங்க பண்ணிக்கவா? என்ன பண்ணிக்க? நாங்க போய் அப்பனா நானா 2 பேரும் கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா. அதான் உங்களுக்கு லைக் ஆயிட்டாரு. மான் போல வந்தவனே யாரடித்தா கலப்படப்பட்ட ஐஸ வைக்கிறேன், உப்பு தண்ணியில போட்ட ஐஸ வைக்கிறேன், பொய்யும் பேசுறேன். சின்ன பிள்ளைகளை ஏமாத்துறேன், பெரிய மனுஷனையும் ஏமாத்துறேன். ஏமாத்திட்டானே. என்கிட்ட காசு 200 அவர்தான் என்ன ஏமாத்திக்கிட்டு இருக்காரு. என்ன ஏமாத்துறாரு? காசு கொடுக்காம ஒண்ணும் கொடுக்காம நீதாயா நீ தனியா 150 ரூபா கண்ணு முன்னாடி வாங்கின எங்களை ஏமாத்துனேல. அதான் கடவுள் உன்னை ஏமாத்திட்டாரு. சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. 150 நான் 50 ரூபா தரணுமா உனக்கு? 200 ரூபா கொடுத்தோம். சும்மா அடிக்கிறேன் 150 ரூபாய் இல்லைன்றியா, 200 ரூபாய் போய் சொல்லி கொடுத்தேன்றியா? எத்தனை உன்ட்ட இது பண்ணிக்கு இருக்குது? பண்ணி முடிச்சுக்கோங்க. நாங்க பண்ணிக்கவா? என்ன பண்ணிக்க? நாங்க போய் இந்த சோழி எல்லாம் எங்க கிட்ட இருக்க கூடாது. 2 பேரும் என்ன பார்த்து பேசி முடிவெடுத்துட்டு யார மணி வேற 12 ஆகி போச்சு. அதே வேணுமா நான் வேணுமா? எதை முடிவு எடுக்கிற? கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா. அப்பனா நானா 2 பேரும் வாங்கிருக்காங்க. 2 பேர் அந்த நாள்ல அவனை பத்தி பார்த்து முடிச்சுக்க தெரியாது. சேர்ந்து சேர்த்து வாங்கி தரவா? கருப்பு சட்டை ஓட்ட வேண்ட வாங்கிக்காதா இருந்தாலும் கலர் சட்டை போட வாங்கிக்காதா இருந்தாலும் அவனை வாங்கிக்கப்பா. 2 பேர் தான் வாங்கிருக்காங்க என்கிட்ட. நான் வாங்கல. யார்கிட்ட ஐஸ் கொடுத்தா? உங்ககிட்ட தான். ஐஸ் ஒரு நக்கு நக்கி காமி. நீ இப்பயே உனக்கு செட்டில்மெண்ட் பண்ணி ஐஸை நீ சாப்பிட்டு காமிச்சுன்னு வச்சுக்குமே. இப்ப நான் உனக்கு காசு கொடுத்துறேன், நீ சாப்பிட்டு. ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன். சரி, ஒரே இது ஒரு டான்ஸ் ஆடு மொத்தம் செட்டில் பண்ணிட்டு போயிரு. கை 2 தூக்கு. அப்படியே ஆடு. நான் பேசல. இப்ப நான் பேசுவேன். தூக்குவே தூக்கு. சவுண்ட் கேக்குதா? அதுதான் உனக்கு சவுண்ட் கேட்டா உனக்கு காசு. வேற எதுவும் கை எப்படி தூக்கு? அந்த கை தூக்குனே. தூக்கு. அந்த கை தூக்குனே. இந்த கை கை எப்படி தூக்கு? ஒரு சுத்து. சவுண்ட் கேக்குது பிரச்சனையா இருக்குடா. ஆடுமா உனக்கு சவுண்ட் கேட்கணுமா? ஆடுதான் ஆடலையா? சவுண்ட் தான் கேட்டுச்சு. என்னால சவுண்ட் கேட்க ஒன்னால சவுண்ட் கேட்கணும்ல. சவுண்ட் இல்லாத மணி எதுக்கு வச்சுக்க? கை தீப்பட்டு போக வேண்டியா? நல்லா சவுண்ட் கேட்கணும். அங்க எப்படி சவுண்ட் கிளி கிளி கேக்குதா? கேட்கல. நல்லா குதிச்சா கேக்கு. தப்புனா கேக்குதா? வெயிட் போடணும். கை 2 தூங்க. மணி அப்படியே அப்படியே மணி இல்லாம ஆடுங்க. அப்படியே சவுண்ட் கேட்க. உனக்கு காசு பிரச்சனையா இல்ல மணி சவுண்ட் கேட்கலன்னு பிரச்சனையா? கொடுங்க காசு தான். என்ன கொடுங்க? மணியை கொடுத்துட்டு ஆள் சொல்லுங்க. சவுண்ட் கேட்காது. அப்ப நீ முள்ள மாட்டிட்டு ஆடுவியா? உனக்கு காசு பிரச்சனையா? மணி அவனுக்கு மட்டும் சவுண்ட் கேக்குதே, உனக்கு சவுண்ட் கேட்கலையேன்னு பிரச்சனையா? அடிக்கிற வெயில்ல ரொம்ப டார்ச்சர் பண்ணாது. முடியல. பாவி என் வசனத்தை இவன் பேசிட்டு போறான். சாப்பிட்டு ஐஸ்கிரீம் நல்லா இருக்கும். ஆனா சாப்பிட்டு நாங்க நல்லா இருக்கணும்ல. ஓம் ஐஸ் திண்டு விட்டு சாகுற. ஒரு மணி நேரம் யோசிக்க சொல்ல விட்டா நீ டார்ச்சர் வச்சு சாப்பிட்டு. மொத்தம் 2 ஐஸுக்கு மட்டும் அப்ப காசு கொடுத்தா போதுமா? முதல் சாப்பிட்ட 2 ஐஸ் வேணாமா? அந்த காசும் சேர்த்தான் 80 ரூபா கொடுங்க தரேன். 9 ரூபாயா? 80. என்ன 9? 80 ரூபா. 80 ரூபா. சரி தரேன், வாங்கிக்கனே. 80 ரூபா வாங்கிக்கனே. ஐஸ் குடுனேனா தர மாட்டேங்கிற நீ. 2 ஐஸ் இப்ப குடுக்குற. எல்லாமே ஒரே பேமெண்டா போட்டுறேன். இவன் ஒரு பிச்சைக்காரப்ப. 10 பைசா தான் போட்டான். பிச்சைக்காரப்ப. காசு காசுன்னு 80 தானே? 80 ரூபா. அப்படியே அந்த 82 ஐஸ் எடுக்கிற. 80 ரூபா ஒரே செக்கு தான் போட்டு விட்டு எடுத்து. பேனா இருக்கா? செக்கு இருக்கிற மாட்டா. இங்கதான் இருக்கு. ஏட்டு கட்டினே வச்சுக்க. ஒரு ஐஸ் மட்டும் உண்மையிலே தம்பி நான் சொல்றேனே, உன் மனசுல எங்கேயோ போயிருவ. அடுத்த தெருக்கு போறானா தெரியல. ஐஸ் ஊட்டி விட்டு நீ எங்கேயோ போயிருவீங்க. அது ஐஸே ஐஸ் ஓடோட தனியா வருது. என்ன நீ ஐஸ் நீங்க வர மாட்டேன். நீ பேசுறதுக்கு சும்மா ஒரு ஐஸ் காசு மட்டும் காசு கொடுன்றேனே. பாருங்க ஐஸே எப்படி இதுல எப்படி சாப்பிடுறேன் இருக்கும். பால் ஐஸ்னா இப்படி இருக்கும். டீ போடலாமா? டீ போடலாமா? சரி காலையில எப்படி வியாபாரம் பார்த்தா? காலையில உங்ககிட்ட போனியே பண்ணிருக்கேன். போனியா பாத்துக்க. 1.5 கோடிக்கு போனி பண்ணிக்கிறா. ஒரு மனுஷங்கிட்ட ஒரு ஐஸ் கோசியா கொண்டு யோசிச்சிருக்கா. காசு இல்லாம இருக்காங்க ஐஸ் வாங்க. கையில 1.5 கோடி நாங்க என்ன கையில செக் புக் தரவா? இந்த போன்ல தான் இருக்கு. இந்த போன் எவ்வளவு தெரியுமா? ஐஸ் வாங்க கூட கையில அவங்ககிட்ட காசு இல்ல.
அண்ணே வெக்கப்படுறாரா போவோம் உடனே பார்த்து வைக்க போறா இங்கே பார்த்து வெக்க முடியா சரியில்ல மாப்பிள்ள அப்பதான் என்னன்னா 2 பேரும் டீம் போட்டுக்கிட்டு எனக்கு சாதகமா பேச மாட்டான் அவனுக்கு சாதகமா பேசிக்கிட்டு அண்ணே இருக்கிற. பாவம் மட்டும் சப்போர்ட் பேசலையா ஒரு ஐஸ் ஓஜா கணக்கு தர அதான் உன் மேல மாட்டேன் லைக் ஆயிட்டாரு காசு அதான் நாங்க குடுக்கல நீங்களும் பேசாங்க பேசுறதுக்கெல்லாமா காசு கேட்கறாங்க பெரிய ஆளா இருப்பாங்க உனக்கு என்ன ஐஸ்னு இப்ப வேணும் சொல்லு நான் போட்டு தரேன் இப்ப உனக்கு என்ன ஐஸ்னு வேணும் என்ன ஐஸ் வேணா சொல்லு நீங்க இப்ப சாப்பிட்டு மொத்தம் காசு கொடுத்துட்டு போங்க 60 ரூபா காசு கொடுத்துட்டு போங்க சும்மா காசு ஒண்ணு போய் காசுலாம் தர முடியாது நான் கிளம்புறேன் குச்சி எடுத்து அடிய பாப்போம் எடுத்து வந்து அடி பாப்பா முடிஞ்சா அடிச்சியா அடிச்சுக்க எல்லாம் பண்ணிக்க கிளம்பியா இல்ல காசை கொடுத்துட்டு போய் அடிச்சு விடுவீங்க இல்ல காசை கொடுத்துட்டு போய் அடிச்சு விடுவீங்க எவ்வளவு அடிப்ப அடி அடி என்ன அடிப்பியா ஆமா அச்சு அடிப்போ அடிச்சு விடுவீங்க சேர்ந்து அடிப்பேன் சேர்ந்து அடி நீ அடிச்சுக்கிட்டே இரு அந்த சோழிக்கு ஜோலிக்கு வண்டியை தள்ளு நீ காசு நான் ஐஸ்கிரீம் வாங்கினாங்க ஐஸ்காரனே கொஞ்சம் விளையிட்டு அப்படி மூவ் பண்ணி மரியாதை உன் வண்டி தானே செத்து அப்படி விளையிட்டு வச்சுக்க வியாபாரத்தை பாப்பேன் நான் புது வண்டி என்ன அடிச்சு அது சும்மா சும்மா சொல்றது மட்டும்தான் அடிக்கிறது நிக்க ஸ்ட்ரென்த் இல்லாம கம்பு வண்டி நின்றுக்கிட்டு உங்களை அடிக்கதாங்க வந்தேன் இப்ப கம்பு எடுத்து கம்ப லேசா தூக்கி பிடி பாப்பா தூக்கி பிடிச்சிட்டு தான் இருக்கு டம்மி தான் போட்டுருக்கு இப்படி பண்ணேன் இப்படி பிடிச்சிட்டு தான் இருக்கு என்ன வச்சு டெஸ்ட் பாக்குறியா கை உடஞ்சி பேசி போதே அடிச்சுட்டாரு அடிச்சதுக்கு எனக்கு இங்கே வைத்தியம் பார்க்கணும் வைத்தியம் பாரு போ முத்தம் கூட அவனுக்கு சாம்பார் ஆப்பு எனக்கு நல்லா இருக்குப்பா நல்லா நீங்க 2 பேரும் முத்தம் கொடுத்துக்குங்க என்ன பேசிட்டு இருக்கா 60 ரூபா 60 ரூபா அவருக்கும் செட் ஆகும் நம்ம செட் ஆகுமா செட் ஆயிரும் அதெல்லாம் கிஸ் லவ் பண்றியா லவ் உங்க 2 பேர்த்த செட் ஆகாதுன்னு சொல்றேன் செட் ஆகாது உங்க 2 பேத்துக்கும் எனக்கெல்லாம் ஒண்ணு வேஸ்ட்டுங்க ஒண்ணு வேஸ்டா பொண்ணு வேஸ்டா இது பையன் தான் கரெக்டா இருப்பேன் வச்சுக்க பையன் தான் கரெக்டா இருப்பேன் வச்சுக்க ஐயோ சினுங்கிறானே போடா வெளியே பையன்ல தொண்டை கரகரப்புக்கு காய்ச்ச மாத்திர ஒரு நாயமுறத்தோட பேசியா உன் ஐஸ திண்டு விட்டு நான் போய் காய்ச்ச மாத்திரம் கையில வச்சுக்கா தூக்கி போனேன் அடிச்சிரு சொன்னதான் கேக்குறாங்கடா இவன் ரொம்ப நல்லவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டான் சின்ன வண்டி தான் சின்ன வண்டியா தகர டப்பா வண்டியை தூக்கிட்டு வந்துகிட்டு 2 லட்சம் வண்டி கொடுத்துருக்கேன் 19 ரூபாங்க வண்டி இந்த வண்டி 19 ரூபாங்க வண்டி இந்த வண்டி 19 ரூபாயா 19000 ரூபா 19 ரூபாயா 19 ரூபாயா 19 ரூபாய்க்கு 2 லட்சம் கழிச்சு இன்னைக்குன்னு பார்த்து 1 ரூபா கூட கையில இல்ல இல்ல சில்லற காசா எண்ணி கொடுத்து வந்திருப்பேன் அப்ப சில்லற காசு வேணாம் இவன் அடம் பிடிச்சிருக்கேன் இதை சொன்னாத சொல்லியா காலைல இருந்துடா ஆவாரம் பார்த்தேன்டியா இன்னத்த இதுவும் திறக்க முடியல நான் திறந்து விடுவேன் பல கோடி ரூபாய்க்கு வியாபாரம் பண்ண மாதிரி பிசினஸ் பேசிக்கிட்டு வெறும் 10 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணிருக்கா எவ்வளவு ஐஸ் 10 ரூபா தானே ஒரு ஐஸ் 3 ரூபா நாங்க கணக்க சொல்லி முடிப்போம் நீ சும்மா எத்தனை ஐஸ் சாப்பிட்டேன் ஐஸ்கிரீம் இல்ல எத்தனை ஐஸ் சாப்பிட்டேன் அது மட்டும் கணக்கு 3 ஐஸ் ஒரு ஐஸ் 3 ரூபா 60 ரூபா 3 ரூபா 60 ரூபா 10 ரூபாய் ஒரு ஐஸ் 3 ரூபா 3 ஐஸ் 1 ரூபா மீத 1 ரூபாய் கொடுத்து என் வண்டியில இருந்து எடுத்து நீங்க எனக்கு கொடுக்க முடியுமா ஏன் வண்டி இல்ல ஓ வண்டி அப்ப நான் தான வச்சிருக்கேன் இப்ப பாரு நான் பேசேன் பாரு இது யார் வண்டி ஏன் வண்டி யார் ஐஸ் ஏன் ஐஸ் யார் காசு ஏன் காசு ஓ வண்டி ஓன் காசு காசு தரணும் நீ என்ன கேட்ட உன் காசு உனக்கே குடிக்காண்டா உன் ஐஸ் எத்தனை சாப்பிட்டான் அப்ப உன்டான காசு கொடுக்கணும் உன் வண்டி உன் காசு டைம் ஆயிடுச்சு மணி வேற ஆகி போச்சு போனோம்னா போய் ஒன்சாப்பு வேற போனோம் மாப்பிள்ள போடாம இருக்க மாட்டாரு எப்படி இன்னைக்கு வேற என்ன கிழமை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சண்டே அவர் சொல்லிட்டு சண்டே ஆனாலே போட்டு ஒரு இதை போட்டுருவேன் ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரு அந்த கம்பை எடுத்து நீ இப்ப அடிச்சேன்னு வச்சுக்கோமே உனக்கு எவ்வளவு ஐஸ் 60 ரூபாயா இப்ப இந்த செகண்ட்ல நான் 60 ரூபா என்ன பொறுத்து மான் போல வந்தவனே யாரடித்தா அடிக்க வந்தல சரியா போச்சு யாரு நீங்க 2 பேரும் யாரு நீங்க ஐஸ்கிரீம் வாங்கி 2 பேரும் யாருன்னு எனக்கு தெரியாது அடிச்சு அடிக்காட்டி போ யார் உன் ஐஸ் கட்டது 2 பேரையும் நாங்க அந்த ஐஸ் சாப்பிடவில்லை ப்ரோ மச்சனதான் நீங்க யாரு ப்ரோ நீங்க தெரியாது ப்ரோ அப்ப என்ன 2 பேரும் சேர்ந்து பேசிக்கிட்டு அவர் 10 ரூபா கூட 5 ரூபா உண்டு இருக்காரு ஐஸ் 2 பேருக்கு என்ன பிரச்சனை வாங்க ஊதி காட்டு வாடை அடிக்குதா என்ன வாடை அடிக்குது ஐஸ் வடை
என்ன இப்ப எப்ப பாத்தீங்க நீங்க? இந்த இவரு கூட தான் வந்து சாப்பிட்டாங்க. எங்க அப்புறம் ஐஸ் விக்கிறவங்க எங்க அப்புறம் ஐஸ் விக்கிறவங்க செம்பட்ட ரோட்ல வந்தாளுங்க எவனிங்க அது? 2 பேரும் ஐஸ் விக்கிறாரு. நான் ரோட்ல போனாலே கூட்டு கெடுக்கிறீங்க காசை கொண்டு. நீங்க இதை முடிச்சுடு அதை முடிச்சுடு ஏதாவது ஒண்ணு முடிச்சுடு. சேர்ந்து 200 ரூபாய் காசும் மணியும் வண்டி கொடுங்க. சேர்ந்து 200 ரூபாய் காசும் மணியும் வண்டி கொடுங்க. என்னையா கொடுத்த நீ? 200 ரூபாய் எப்பயா கொடுத்த? 200 ரூபாய் கணக்கு சொல்லியா? என்னையா கணக்கு? உள்ளறானயா 200 ரூபாய் காசு மணி. 200 ரூபாய்க்கு ஐஸ் சாப்பிட்டோமா நாங்க? வண்டியில எடுத்துருவேன் வண்டியை 200 ரூபாய் தரணுமா? 200 ரூபாய்க்கு நீ கணக்கு மட்டும் சொல்லி 200 ரூபாய் வாங்கிக்க. என்ன கணக்கு 200 ரூபாய்? அங்கிட்டு வரும்போது 2 ஐஸ்கிரீம் வாங்கினாங்க. எங்கிட்டு வரும்போது ஊர்ல வாங்குறவங்களுக்கு நாங்க காசு கொடுத்தோமா? நீங்க தான் வாங்கி கொடுத்தாங்க. நல்லா இருக்கு. நாங்க 3 ஐஸ் சாப்பிட்டோமா? அடுத்து எங்க பிளான் என்ன? அடுத்து அந்த டீ கடையை போட்டு போக வேண்டியது. ஆட்டுக்கு நடவடிக்கை ஆரம்பிச்சுடுவோம். டீக்கடையில ஏமாத்த போறாங்களா? டீக்கடையில ஏமாத்த போறாங்களா? சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. அதான் நான் இந்த ஏரியால நானும் இந்த தெரியாதாங்க. பாரு நம்ம எல்லாம் ஒரே ஏரியா. நம்மளுக்குள்ள காசு கேட்கலாமா? காசு கொடுத்தா ஆகணும். காசு கொடுத்தா ஆகணும். நம்ம டீ கடையில போனா டீ சாப்பிட்டாலும் 1 பைசா கேட்பாங்க. மாப்பிள்ள வாங்கி டீ கடையில 1 பைசா கேட்பாங்க. நீ 80 பைசா கொள்ளையடிக்கிற. சரி பைனலா ஒண்ணு வந்துருவான். உனக்கு செல்வா தெரியுமானே? செல்வாவா? தெரியும். உங்க ஃப்ரெண்டு செல்வா தெரியுமா? தெரியும். அவர் போன் அடிங்க. அவருதான் உங்களை நீங்க கோவமே பட மாட்டீங்களாமே? அப்படியா? பார்க்கவே அப்படித்தான் இருக்கீங்க. ஏன் சிரிச்சுட்டே இருக்கீங்க? உங்களை அவருதான் கோவப்படுத்தி பார்க்க சொல்லி ஒரு மாதிரி பிராங்க் பண்ண சொன்னாரு. கேமரா இருந்தா அங்க இருக்கு பாருங்க. கேமரா தெரியுதா? கேமரா உங்களோட முழு சம்மதத்தோட இந்த வீடியோ போட்டுடலாம். சம்மதம் தானே? நம்ம எல்லாம் ஜாலிக்காக தான் அண்ணனை வச்சு பிராங்க் பண்ணோம். அண்ணன் கோவப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி வில்லந்தியா தான் அண்ணன் இருக்காரு. அவர் வச்சு ஒரு நல்ல வீடியோ முதல் தடவை நம்ம பண்ணியிருக்கோம். இப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உங்களோட முழு ஆதரவு எங்களுக்கு வேணும். நல்லபடியா வீடியோ இனிமேல் அடுத்தடுத்து கண்டென்ட் வரும். நல்லா இன்னும் ஜாலியா உங்களை என்டர்டெயின் பண்றதுக்கு தான் நாங்க இருக்கோம். ஓகே, நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் லைக் பண்ண சொல்லுங்க. லைக் எல்லாம் சொல்லிட்டேன். அண்ணனுக்கு லைக் லவ் எல்லாம் கொடுத்துருங்க. எனக்காண்டி ஒரு சப்ஸ்கிரைப். நான் அவருக்கு ஒரு லைக்க போட்டோம். எனக்காண்டி ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு சர்ப்ரைஸ்ல ஒண்ணு அண்ணனுக்கு போட்டு சரி எல்லாம் கேட்டாங்க. சரி நெற்றிக்கண்